ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைங்கள விட நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்பப்போ எமோஷ்னல் ஆகிடுவோம், பின்ன வருத்தப்படுவோம். அது மாதிரியான ஒரு குட்டி கதை தான். அம்மா அப்பா யூகேஜி படிக்கிற ஒரு குழந்தை. அப்பா சொல்கிறாரு, நான் நம்ம 4 வீலர் 2 வீலர்லாம் வெளியே க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு. அம்மாக்கே சொல்கிறாங்க, பையனை நான் உள்ளே வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டுங்களா அப்படின்னு. வேண்டாம் வேண்டாம், வீட்டு முன்னாடி தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ அனுப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. வெளியில் வந்தோடனே அப்பா பையனுக்கு நீ இந்த சர்க்கிள்குள்ளே தான் விளையாடணும்னு ஒரு பார்டர் காமிச்சிடுறாரு. குழந்தையும் நல்ல குட்டியாக சமத்து குட்டியாக அதுக்குள்ளேயே விளையாண்டுருக்கிறான். அப்பா அவர் 4 வீலர்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடுறாரு. 2 வீலருக்கு போகிறாரு. 2 வீலர் பார்க்கும்போது அங்கங்கே கொஞ்சம் போல்டெல்லாம் லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஸ்பேனர் எடுத்து பண்ணுறாரு. இதுக்கடையில் அப்பா கண்டிப்பாக பையனையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவன் அங்கே போயிட்டு அதுக்குள்ளேயே விளையாண்டுருக்கிறான். 4 வீலரில் அவர் கொஞ்சம் அந்த ஒர்க்கெல்லாம் அந்த டூல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது சடனாக பையனுக்கு கண்ணுக்கு படலை. இங்கே பையனை காணுமே அப்படின்னு வந்து எட்டி பார்க்கும்போது அந்த குட்டி குழந்தை ஒரு கல் எடுத்து அந்த காரில் கீழே ஏதோ கிறுக்கிட்டு இருக்கிறான், ஸ்கிரிபிள். அதை பார்த்தோடனே டேடி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அப்பா டென்ஷன் ஆகி அந்த கையில் இருந்த ஸ்பேனர்லேயே அந்த குழந்தைய அடிச்சிடுறாரு. அந்த 4 விரலும் பிஞ்சு குழந்தை இல்லை, அந்த ஃபிங்கர்ஸ் வந்து கிராக் ஆகிடுது. அவன் வழியில் துடிச்சு போய் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்றான். உடனே அம்மா அப்பா குழந்தை 3 பேரும் அதே கார்லேயே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கிராக் ஆகிடுச்சு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. அப்பா அங்கே போய் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்துருக்கலாமே, கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருக்கலாமே, தேவையில்லாத ஆயிடுச்சேன்னு அப்படியே ஏதேதோ மனசில் அப்படியே ஒரு வேதனையோடு வெளியில் வர கார் பக்கத்தில் வர அந்த கிறுக்கல்கள் அவர் கண்ணுக்கு தெரியுது. இந்த கிறுக்கலுக்காக பண்ணிட்டோமே அப்படின்னு இன்னும் பக்கத்தில் வரும்போது தான் அது சம் இங்கிலீஷ் லெட்டர்ஸ். அந்த லெட்டர்ஸ் ரொம்ப பக்கத்தில் வரும்போது தான் பார்க்குறாரு. அதில் வந்துட்டு ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு அவன் அந்த யூகேஜி குழந்தை எழுதுகிற அந்த ஸ்டைலில் கிறுக்கி இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. அதை பார்த்த உடனே அவர் ஹிருதயம் இந்த குழந்தையோட ஃபிங்கர் உடைஞ்சதுக்கும் மேலே சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு இமோஷனலில் பயங்கரமாக உடஞ்சி போயிடுறாரு. அப்போ அவர் நினைக்கிறாரு, நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்திருக்கணும். கண்டிப்பாக நம்ம ஐ லவ் யூன்னு அப்பான்னு எழுதினா அதை நினைக்கும்போது அவருக்கு நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த குழந்தைய அங்கே அலோவ் பண்ணுறோன்னா அந்த ஒர்க்குக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸும் ரெஸ்பான்ஸும் கொடுக்குறோமோ அதே அளவு இந்த குழந்தைக்கு கொடுத்துக்கணும். இல்லை இந்த இடத்துல குழந்தை வேண்டான்னா ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடுன்னு அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய சேஃபை கொடுத்து உள்ளேயே உட்கார வச்சிடணும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய்.